குழம்பு வச்சுருவோமா? என்ஜாய் பண்ண போகிறோம். ப்ளஸ் முட்டை கட்டி வாங்கி சாப்பிட போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அனதர் vlog. இன்றைக்கி vlogல எங்கே இருக்கோம் அப்படின்னா அல்மோஜ் மெரினாவில் இருக்கோம். இந்த அல்மோஜில் வந்து முக்கால்வாசி பிளேஸ் வந்து ப்ரைவேட் ஏரியா தான். பட் இந்த பிளேஸ் வந்து எல்லாருமே போகலாம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். மஸ்கட்லேருந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் மாதிரி இருக்கும். இது வந்து நாங்கள் எப்போ போனோம் அப்படின்னா நியூ இயர் அப்போ போனோம். அன்னைக்கு ஹாஃப் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் வந்து இன்னொரு தடவை போகும்போது எடுத்து ரெண்டையுமே கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். இந்த 2 தடவை விசிட் பண்ண அந்த நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இடைப்பட்ட நாள், அது வந்து எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. இந்த பக்கம் உள்ள அந்த பில்டிங் லுக்ஸ் வந்து அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல்லாம் வந்து பார்த்தா அந்த யூஎஸ் ஸ்டைலில் இருக்கும். கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா மாடர்ன் அழகாக இருக்குது பார்க்க. இந்த போட்டை வந்து அன்றைக்கி பார்த்துட்டு இதில் ரைட் போகணுன்னு ஆசைப்பட்டு விசாரித்தோம். பட் அது போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த வீடியோவும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். நியூ இயர் அப்போ தான் அந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் வச்சு பார்க்க இவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு நினச்சேன். பட் எப்போ போனாலுமே அந்த ஏரியா வந்து இப்படி தான் இருக்குது. நல்லா கலகலன்னு சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து டோட்டலாக இன்னொரு நாள் வந்து அந்த போட்டிங்காக மட்டுமே வந்தது. எனக்கு என்னமோ அந்த ஈவினிங் வந்ததை விட இந்த மார்னிங் வியூ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. என்ஜாய் பண்ண போகிறோம். ப்ளஸ் முட்டை கட்டி வாங்கி சாப்பிட போகிறோம். ஆமாம். போட் மேலே போய் உட்காரோம். போட்டுக்கு போகிறோமா? சூப்பர். ஆமாடா, நெத்திலி மீன் பிடிச்சி குழம்பு வச்சுருவோமா? இந்த போட்ல தான் போகிறோம். சரி சரி சரி, நீங்கள் இங்கிட்டு போங்க. ஆனால் ஒரு கேபின் வாஷ்ரூம் ஒன்றுமே இல்லை. அப்படியே தண்ணியில் அடிச்சு விட்டா போதும். கருமு. நீங்கள் அந்த பக்கம் பிடிங்க, அந்த பக்கம் பிடிச்சிட்டு. அம்மா பார்த்து வந்த சைடுல ஓட்டை இருக்கு, தண்ணீர விழுகாம.
Kamsunus Satisa. கீழே வாஷ்ரூம்லாம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. போட் ரொம்பவே அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த பஃபர் சிஸ்டம் வந்து ஈவினிங் தான் இருக்குது. 7 to 9 வந்து ஒரு டைமிங் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து டைமிங் வந்து 4 to 6. இப்போ வந்து இங்கே பஃபட் எதுவுமே கிடைக்காது. ட்ரிங்க்ஸ் மட்டும் கிடைக்கும். அதுவுமே கேப்பச்சினோ, மொஜிட்டோ இந்த மாதிரி கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. காஃபி, டீ அவ்வளோதான். பிளாக் டீ வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எதாவது ஸ்நாக்ஸ் வேணால் நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் இந்த டயத்துக்கு வந்தால் 4 to 6. ஒரு ஆள் தானே போட்டிங் வந்திருக்கோம். நல்லா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு. ஒரு ஆளுக்கு எவ்வளோ per person? ஒரு ஆள் per head 6 ரியால். சைல்டு கிட்ஸ்க்கு சைல்டுக்கு 3 ரியால். 2 hours. ஆனால் இப்போ வந்துருக்குது 4 to 6. டோட்டலாக அந்த வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. மேபி இது கோல்டு டைம்னால இந்த ஈவினிங் டைம் நல்லாவே இருக்குது 4 to 6. மா டைட்டானிக் மசிமா துருரு துருரு. நாங்கள் போனப்போ வந்து அதிகமாக க்ரௌட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு. கீழே ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. மேலே இந்த கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க.